சுந்தர் பெருமாள் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக விடுதலை திருநாளை முன்னிட்டு நடைபெறக்கூடிய இந்த கிராம சபை கூட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே, அன்பிற்கினிய ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் அவர்களே, ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அவர்களே, ஊராட்சி மன்ற உறுப்பினர்களே, ஊராட்சி செயலாளர் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கொண்டிருக்கின்ற பல்வேறு அரசு ஊழியர்களே, இந்த கிராம சபையின் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். தொடக்கமாக உங்கள் அனைவருக்கும் 78வது விடுதலை திருநாள், அதாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். சாதிகளை கடந்து, மதங்களை கடந்து வெள்ளையினை வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் நம்முடைய முன்னோர்கள் ஓர் அணியிலே திரண்டு சிறை தண்டனையை பெற்று தங்களுடைய உயிர்களை எல்லாம் தியாகம் செய்து இந்த விடுதலையை பெற்று தந்திருக்கின்றார்கள். அந்த மாபெரும் விடுதலை போராட்ட வீரர்களை சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய இந்த தருணத்தில் அவர்களுடைய நினைவுகளை போற்றுவோம், அவர்களை நினைவு கூறுவோம். இங்கே உரையாற்றிய ஒரு சகோதரர் சோழர் காலத்திலிருந்து தொடங்கியது இந்த கிராம சபை கூட்டம் என்று பழைய வரலாற்றுக்கு சென்றார்கள். விடுதலை பெற்ற பிறகு அரசமைப்பு சட்டத்தினுடைய 243வது பிரிவில் இந்த கிராம சபை கூட்டங்களை பற்றி இவை நடத்தப்பட வேண்டும் என்பதை பற்றி வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. காந்தியடிகள் இந்தியா கிராமங்களிலே வாழ்கிறது, காந்தியடிகள் இந்தியா கிராமங்களிலே வாழ்கிறது என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இந்தியாவை வாழ வைப்பது கிராமங்கள் தான். அந்த சூழல்ல தான் ஒரு கிராமத்தில் வாழக்கூடிய மக்கள் தங்களுடைய கிராமம் சிறப்பாக இருக்க வேண்டும், தங்களுடைய கிராமத்தில் அடிப்படை வசதிகள் இருக்க வேண்டும், தங்களுடைய கிராமத்தில் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அனைத்து மக்களும் சுகமாக வாழ வேண்டும் என்பதை அவர்களே நிர்ணயித்துக் கொள்வதற்காக வேண்டிதான் இந்த கிராம சபை கூட்டம் ஆண்டுக்கு 4 முறை நடைபெறுகிறது. அந்த அடிப்படையில் தான் இன்று ஆகஸ்ட் 15 இந்த கிராம சபை கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கிராம சபை கூட்டத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்கள் மிக வலுவானவை. உங்கள் ஊருக்கு இப்போ நீங்கள் நிறைய கோரிக்கைகளை எனக்கு முன்னால் வைத்தீர்கள். இதில் முக்கியமான கோரிக்கைகள் எல்லாம் இந்த கிராம சபை கூட்டத்தில் தீர்மானங்களாக நிறைவேற்றப்படுமையானால் அதை அரசு நிர்வாகம் புறந்தள்ளிவிட முடியாது. ஏனென்றால் அது அந்த கிராம மக்களுடைய உணர்வுகளுடைய பிரதிபலிப்பாக இருக்கின்றது. அதனால் இவ்வளோ பெரிய மக்கள் இந்த கிராம சபை கூட்டத்தில் ஒன்று திரண்டு இருக்கிறீர்கள். அதற்காக முதலில் என்னுடைய நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே
உரையாற்றிய நம்முடைய ஊராட்சி குழு ஒன்றிய குழு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். பரவலாக பாபநாசம் தொகுதியில் தேர்தல் நேரத்தில் நான் பரப்புரைக்கு வரவில்லை, கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் தொடக்கத்தில் இந்த சுந்தர பெருமாள் கோயிலில் ஒவ்வொரு வீதியாக சென்று வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறேன். அதற்கு பிறகு தான் பாதிக்கப்பட்டது. அப்போதுதான் இங்கே எனக்கு நன்றாக நினைவில் இருக்கின்றது, இங்கிருந்த இப்போது நம்மிடமிருந்து மறைந்து விட்ட ஒரு ஆசிரியர் காசிநாதன், அவர் மதியம் உணவு சாப்பிட்ட பிறகு என்னிடம் தனியாக சுந்தர பெருமாள் கோயிலை பற்றி, இங்கே என்ன தேவை, இந்த கோயிலுக்கு இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, இங்கே எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள், இந்த கும்பாபிஷேகத்துக்கு யாருமே எந்த முயற்சியும் செய்யவில்லை, நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆகும்போது இதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் விடுத்தார்கள். அந்த அடிப்படையிலே தான் நான் நம்முடைய சகோதரர் அன்பழகன் அவர்கள் குறிப்பிட்டது போல சட்டமன்றத்தில் ஒரு மானிய கோரிக்கையில் பேசக்கூடிய அந்த தருணத்தில் இது குறித்த முழு விவரங்களை எல்லாம் எடுத்துரைத்து சேகரித்து நான் பேசினேன். முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு சென்றது. இந்து அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர்பாபு அவர்கள் உடனடியாக இந்த கும்பாபிஷேகத்துக்கான நிதியை விடுவித்தார். இந்த கும்பாபிஷேகம் பல ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் கடந்த ஜூன் மாதம் நடைபெற்று இருப்பது எனக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கின்றது. அதே போன்று நான் என்னுடைய சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இங்கே உள்ள பள்ளிக்கூடங்களுக்கு மேசை, நாற்காலி, அதே போல் அலமாரா இவையெல்லாம் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து கொடுத்திருக்கின்றேன். அதே போல் 2 இடுகாடுகளுக்கான மயான கொட்டகை அதுவும் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் சுந்தர பெருமாள் கோயிலுக்கு மட்டுமல்ல, என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியை நான் நம்முடைய தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்திலையும் ஏதாவது ஒரு கட்டடம், ஒரு கட்டமைப்பு இந்த 5 ஆண்டுகளில் இருக்க வேண்டும் என்பதை இருக்க வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டு இந்த பணிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல சுந்தர பெருமாள் கோயிலில் ஆசிரியர் காசிநாதன் அவர்கள் சொன்னது, இங்கு மலர்கள், வெவ்வேறு வகையான வாசனை மலர்கள் இருக்கின்றது, இவற்றுக்கான சந்தை வேண்டும். அதே போல் வாசனை திரவியம் ஆலை ஏற்படுத்த வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். அதற்கான பணியும் அதற்கான கோரிக்கையும் நான் இங்கே தொடர்ந்து சட்டமன்றத்தில் குறிப்பிட்ட அமைச்சர்கள்ட்ட தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கின்றேன் என்பதையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இங்கு உரையாற்றியவர்கள் அண்டக்குடி சுந்தர பெருமாள் கோயில் அந்த சாலையை பற்றி, அது எவ்வளோ மோசமாக இருக்கின்றது என்பதை பற்றி பேசினார்கள். அந்த சாலை முதலமைச்சர் கிராம சாலை திட்டத்தின் கீழே, என்னுடைய பரிந்துரையின் கீழே ஏற்கனவே எடுக்கப்பட்டுச்சு. நீங்கள் கோரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோரிக்கை வைக்கப்பட்டு அந்த திட்டத்தில் எடுத்துட்டாங்க. அந்த குடிநீர் வடிகால் வாரியத்தின் சார்பாக அந்த குழாய்கள் பதியாமல் இருப்பதன் காரணமாக தான் அந்த பணிகள் தாமதமாகின்றது. அந்த பணிகளை விரைந்து முடிப்பதற்கு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல் நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் மிக முக்கியமான ஒரு செய்தியை குறிப்பிட்டார்கள். 2001 நம்முடைய சுந்தர பெருமாள் கோயிலினுடைய மக்கள் தொகை 7000 சொச்சம் இருக்கக்கூடிய சூழலில் 2011 அது 3500ஆக குறைக்கப்படக்கூடிய ஒரு நிலை. அதன் காரணமாக
சுந்தரபெருமாள் கோயிலுக்கு வர வேண்டிய வருவாய் வராமல் அதற்காக எடுத்த முயற்சிகளை சொன்னார்கள். அது ஓரளவுக்கு சரி செய்யப்பட்டு மீண்டும் அந்த பழைய நிலைமைக்கு சென்று விட்டது என்று சொன்னார்கள். நிச்சயமாக இது தொடர்புடைய அரசு அலுவலர்களை அதே போல் அமைச்சர்களை தொடர்பு கொண்டு சுந்தரபெருமாள் கோயிலினுடைய உண்மையான மக்கள் தொகைக்கு ஏற்ப இந்த ஊருக்கு வரக்கூடிய வருவாய் வருவதற்கு நிச்சயமாக முழு முயற்சி செய்வேன் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதே போல் நம்முடைய பேருந்து வசதிகளை பற்றி குறிப்பிட்டார்கள். நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் சட்டமன்றத்திலேயே ஒரு முறை சொன்னார், பாபநாசத்துக்கு தான் நிறைய செஞ்சிட்டே இருக்காண்டு, ஆனால் நம்ம போகிற இடங்கள்லாம் நிறைய பேருந்துகள் வேண்டும் என்று தொடர்ந்து மக்கள் எடுத்து சொல்கிறார்கள். அவர் நம்ம ஊர் மாப்பிள்ளை போக்குவரத்துறை அமைச்சர், அதனால் அவர் செய்வதற்கு கடமைப்பட்டவர். எனவே இந்த நீங்கள் கேட்ட கோரிக்கைகளை மீண்டும் அவரிடம் வலியுறுத்தி, ஏனென்றால் நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், நிறைய மாணவர்கள் செல்கிறார்கள், வியாபாரிகள் செல்கிறார்கள், அதற்கு ஏற்றாற் போல போதுமான அளவுக்கு சுந்தரபெருமாள் கோயிலுக்கு அரசு பேருந்துகள் வருவதில்லை என்று குறிப்பிட்டார்கள். அதை சீர் செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வோம். நம்முடைய ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் அவர்கள் இந்த கிராம நிர்வாக அலுவலர்கள் அவர்கள் எந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள், எந்த அலுவலர் என்று ஒரு பெரிய குழப்பம் மக்களுக்கு மத்தியில் இருக்கின்றது. ஒரே வருவாய் கிராமமாக அடையாளப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதையும் நிச்சயமாக வருவாய்த்துறையினுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதையும் தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பள்ளிக்கூடத்தின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை தலைமை ஆசிரியர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள். 2 தொடக்கநிலை பள்ளி, 1 உயர்நிலை பள்ளி நம்முடைய சுந்தரபெருமாள் கோயிலில் இருக்கின்றது. குறிப்பாக உயர்நிலை பள்ளிக்கு, மேல்நிலை பள்ளிக்கு விளையாட்டு மைதானம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். அதையும் சீர் செய்வதற்கு, அதையும் ஏற்பாடு செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பேன் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். அதே போல் இந்த சிறு குறு விவசாயிகளுடைய பிரச்சனையை பற்றி குறிப்பிட்டார்கள். அதையும் ஆய்வு செய்து அவர்களுடைய அந்த அட்டை இல்லாததின் காரணமாக படக்கூடிய சிரமங்களை எல்லாம் சரி செய்வதற்கான முயற்சியும் நிச்சயமாக மேற்கொள்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பள்ளிக்கூடங்களில், மேற்கு பள்ளிக்கூடத்தில் காலை உணவு செய்வதற்கு சரியான வசதிகள் இல்லை என்று சொன்னார்கள். அதையும் நிச்சயமாக ஆய்வு செய்யப்படும் என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன். நம்முடைய நியாய விலைக் கடையில் 3 பொருட்களை வாங்குவதற்கு 3 முறை பயோமெட்ரிக் செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. ஒரு முறை செய்தால் போதுமே என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதே போல் இந்த கண்விழி அதை எடுப்பதில் உள்ள சிரமங்களையும் சொல்லியிருக்கிறார்கள். அதையும் உணவுத்துறையினுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று உண்மையிலேயே 3 முறை அதை பயோமெட்ரிக் பண்ணணுங்கிறது ரொம்ப சிரமம்தான். ஒவ்வொரு பொருளுக்கும் 1 முறை என்பது சிரமமான விஷயந்தான். அதை நிவர்த்தி செய்வதற்கு முயற்சி செய்கிறேன். நம்முடைய முன்னாள் ஆசிரியர் அவர்கள் ஒரு பெரிய கோரிக்கை வச்சாங்க, வீட்டு வரி மட்டும்தான் வசூலிக்கணும், தண்ணீர் வழியே வசூலிக்கக்கூடாது என்று. அவருடைய கோரிக்கையின் நியாயத்தில் நானும் உடன்படுகிறேன். ஏனென்றால் ஒரு அரசு தண்ணீரை கொடுப்பது அரசாங்கத்தினுடைய கடமை. ஆனால் அரசு எப்படி செயல்படுவது, அரசு ஊழியர்களுக்கு எப்படி ஊதியத்தை கொடுப்பது, அதுவும் மாநில அரசு சொந்த காலிலேயே நிற்க வேண்டிய ஒரு நிலையில் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. இப்படியான ஒரு சவால் நிறைந்த சூழலில்
இந்த கோரிக்கையை ஒரு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்வோம் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல விரும்புகின்றேன். இது மட்டுமல்லாமல் இந்த அரசலாறில் உள்ள பெட் டேமை பற்றி அது இப்போது நிறைய தண்ணி வரும்போது அது பயனற்ற ஒரு சூழலில் இருக்கின்றது என்பதையும் குறிப்பிட்டார்கள். அதையும் நிச்சயமாக ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வோம். தோட்டக்கலை பற்றி மாறுபட்ட கருத்துக்கள் வந்தது. எந்த கருத்து வந்தாலும் தோட்டக்கலையின் சார்பாக நம்முடைய சுந்தர பெருமாள் கோயில் மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கு அந்த துறை அதிகாரிகளிடம் நிச்சயமாக அவர்களுடைய கவனத்துக்கு எடுத்து செல்வேன் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, இந்த கிராம சபை கூட்டத்தில் நீங்கள் மனுக்களாக சமர்ப்பித்ததையும் ஆய்வு செய்து உரிய அதிகாரிகளுக்கு கவனத்திற்கு கொண்டு சென்று அதை நிறைவேற்றுவதற்கும் நிச்சயமாக முயற்சி செய்வேன் என்று சொல்லி, எவ்வளவு ஆர்வத்துடனும் பொறுமையுடனும் ஏறத்தாழ 1 மணி நேரத்திற்கு மேலே 1.25 மணி நேரத்துக்கு மேலே நடைபெற்று இருக்கின்ற இந்த கிராம சபை கூட்டத்தில் பங்கு கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, தொடர்ந்து நம்முடைய சுந்தர பெருமாள் கோயில் கிராமத்தினுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு என்றென்றும் உங்களில் ஒருவனாக இருந்து செயல்படுவேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.